إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم
وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த நாளில் ஒரு சிறந்த நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக இந்த அளவிற்கு அவனை நாம் புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இங்கு எவ்வாறு நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, அந்த துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய கடமைகளை செய்வதன் மூலமும், மேலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது விசாலமானது. அதிலும் அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்லும்போது, வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள்ளேயே நாம் அவ்வளவு அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றோம், நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா, அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அந்த அடிப்படையில் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் நாம் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்பில் அவனுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அவன் இந்திரிய துளியாக படைக்கப்படுவதற்கு முன்னால் ஒன்றும் இல்லாத இன்ன ஒரு பொருள் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத நிலையில் அவன் இருந்தான் என்றும், அதற்கு பிறகு அவன் இந்திரிய துளியாக படைக்கப்பட்டான் என்றும், அதனுடைய படைப்பு எப்படிப்பட்டது, அது எங்கிருந்து உருவாகிறது, அதனுடைய நிலை என்ன என்பது பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த இந்திரியத்தை குழந்தையாக எப்படி உருவாக்குகின்றான் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றான். இந்திரியமாக ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள் செலுத்தப்பட்ட அந்த துளியை அல்லாஹ் தஆலா குழந்தையாக எவ்வாறு உருவாக்குகின்றான் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அழகாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகா, பிறகு அந்த நுத்ஃபாவை அந்த இந்திரியத்தை நாம் ஒரு அலகா இரத்த கட்டியாக நாம் மாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒரு அட்டை பூச்சி வடிவில் உள்ள ஒரு இரத்த கட்டியாக முதலாவது படைப்பாக அந்த இந்திரியத்தை முதலாவது படைத்தாக ஒரு இரத்த கட்டியாக நாம் மாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஃபஹலக்னல் அலகத முதுகா, அதற்கு பிறகு அந்த இரத்த கட்டியை ஒரு சதை பிண்டமாக நாம் மாற்றினோம். முதலாவதாக இந்திரியத்தை ஒரு இரத்த கட்டியாக மாற்றினோம், அப்புறம் அந்த இரத்த கட்டியை ஒரு சதை பிண்டமாக நாம் ஆக்கினோம். ஃபஹலக்னல் முதுகத இவாமா, அதற்கு பிறகு அந்த சதை பிண்டத்தில் நாம் எலும்புகளை ஏற்படுத்தினோம். அதற்கு பிறகு அந்த சதை பிண்டத்தில் நாம் எலும்புகளை ஏற்படுத்தினோம். ஃபகஸௌனல் இவாம லஹ்மா, பிறகு அந்த எலும்பிற்கு தோலை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அல்லாஹ் தஆலா பிறகு அந்த எலும்பாக அந்த சதை பிண்டத்திற்கு எலும்பை கொடுத்து அந்த எலும்பாகவும் சதை பிண்டமாகவும் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஒரு தோலை நாம் ஏற்படுத்தினோம். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஃபர், அதற்கு பிறகு அதை வேறொரு படைப்பாக, அதாவது முழு குழந்தையாக நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா வரிசையாக அந்த படைப்புகளுடைய நிலைகளை ஒவ்வொரு நிலையாக சொல்லிக்கிட்டே வரான். எதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிட்டு வரணுங்கிறத யோசிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்கிறது. வெறுமனே கருவறைகளில் அல்லாஹ் தஆலா குழந்தையை படைக்கின்றான் என்ற ஒரு வார்த்தையோடு நிறுத்தாமல் அதனுடைய ஒவ்வொரு நிலையிலும் இதற்கு பின்னால் இந்த, இதற்கு பின்னால் இப்படி, இதற்கு பின்னால் இப்படி என்று அல்லாஹ் தஆலா விளக்கமாக தனித்தனியாக சொல்வதற்கான காரணம் இந்த மனித சமுதாயம் அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. ஒமா அக்பரா என்று அல்லாஹ் தஆலா கேட்டானா இல்லையா, எவ்வளவு நன்றி கேட்டவனாக மனிதன் இருக்கின்றான் என்று. ஏன் இவ்வளவு நான் சொல்லியும், இவ்வளவு உனக்கு நான் விளங்கப்படுத்தியும், இவ்வளவு நான்
உனக்கு எடுத்து கூறியும் நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. அப்ப இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விளக்கமாக ஒவ்வொன்றாக தனித்தனியாக கூறுவது. அப்புறம் பிறகு அதை வேறொரு படைப்பாக நாம் படைத்தோம். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைப்பாளர்களில் அழகான அந்த அழகான அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவராக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அப்ப அல்லாஹு தாலா இவ்வாறாக இந்திரியமாக வயிற்றுக்குள் சேர்த்தப்பட்ட அந்த துளியை குழந்தையாக மாற்றுவதாக கூறுகின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா கூறுகின்றான் சும்மா இன்னக்கும் பஅத ஸாலிக லமையித்தூன். இதற்கு முன்னாடியும் நாம் அல்லாஹு தாலா அந்த படைப்புகளை பற்றி சொல்லும் போது பார்த்தோம். அங்கேயும் அல்லாஹு தாலா மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றியும் அந்த படைப்பை சொல்லிட்டு ஞாபகப்படுத்தினது. இந்திரியத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை ஞாபகப்படுத்தினான், அதே போல் மறுமையை ஞாபகப்படுத்தினான். அதே போலதான் இங்கே ஒவ்வொரு படைப்பால் நாம் உங்களை உருவாக்குகின்றோம் என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த மாதிரி இவ்வளவு படைப்புகளுக்கு பின்னால் நீங்கள் குழந்தையாக மாற்றப்பட்டாலும் இதற்கு பின்னர் நீங்கள் மரணித்து போகக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா மரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினான். ஆரம்பத்திலிருந்தும் சரி, ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹு தாலா இதை பற்றி பேசுகின்ற இடத்திலே எல்லாம் அல்லாஹு தாலா மரணத்தையும் சேர்த்து ஞாபகப்படுத்தி கொண்டே வரலாம். ஏன் உன்னை நான் அப்படிலாம் படைச்சிருக்கேன், இவ்வளவு இதுவா உன்னை நான் படைச்சிருக்கேன், இதற்கு பிறகு நீ மரணிக்கக்கூடியவன் தான், இதற்கு பிறகு நீ மரணத்தை அடையக்கூடியவன் தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் சிந்தி மைண்டையில ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் அதிகமாக நீ சிந்திக்க வேண்டும். என்னுடைய படைப்பு இப்படிப்பட்டது, அல்லாஹு தஆலா என்னை உருவாக்கி இருக்கான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா என்னை உருவாக்கி இருந்தாலும் என்னுடைய கடைசி நிலை மரணம், என்னுடைய கடைசி நிலை அந்த மௌத்தை நான் சந்திக்க வேண்டும் என்பதை நீ உனக்குள் சிந்தித்து பார் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த இது. மேலும் அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தில் கூறும்போது ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் அவனுடைய நாட்டப்படி தாயுடைய கர்ப்பப்பையில் உங்களுக்கு வடிவம் கொடுத்தான், உங்களுக்கு உருவம் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய இந்த தோற்றம் மா யஷா அல்லாஹ் தஆலா நாடி அவன் கொடுத்த தோற்றம், அல்லாஹ் தஆலா நாடி அவன் கொடுத்த தோற்றம் எனக்கு இந்த தோற்றம், இது அவனுடைய நாட்டம், இது அவனுடைய நாட்டம். இதை யார் ஒருவரால் சரியாக புரிஞ்சுக்க முடியுமோ? இது என்னுடைய இந்த தோற்றம், அதில் என்ன குறையாது, அதாவது குறை என்றால் நாம் குறை என்று எதையெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவர்களுக்கும் அந்த குறையுடைய அளவு வேறுபடும். சின்னதா ஒரு விஷயத்துக்கு கூட பெரிய அளவில் கவலைப்படக்கூடியவர்கள் உண்டு. சின்னதா ஒரு விஷயம் இருக்கும் உடல் ரீதியாக, அதுக்கு பெரிய அளவுல கவலைப்படக்கூடியவங்க இதை எப்படி என்ன பண்ணலாம், இதுக்கு நான் எப்படி இதை சரி பண்ணலாம், இதற்கு நான் என்ன பண்ணா இதுக்கு நான் மாற்று விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றெல்லாம் யோசிக்கக்கூடியவங்களும் உண்டு. பெரிய விஷயமாக இருக்கும் உடம்புல அதை தெரியாத நினைக்கிறவங்களும் உண்டு. இது போல மனிதர்கள் என்று நாம் எதையாக குறையாக நாம் கருதி வச்சிருக்கோமோ அதை நான் இந்த குறையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கா என்று யோசிக்கும் போது நமக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தால் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் அந்த கருவறையை அவனுடைய நாட்டத்தை நாட்டி எனக்கு இந்த உருவத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இது, எனக்கு இந்த உருவம். இதில் ஏதாவது குறை என்று எனக்கு தெரிந்தால், எனக்கு குறை என்று எனக்கு இதில் தெரிந்தால் இது என்னுடைய நிலைப்பாடு என்ன? இதில் பொறுமை காப்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதை பொறுமையாக அழகிய பொறுமையாக அதை சகித்துக் கொள்வதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதற்கும் அல்லாஹ் தஆலா சும்மா விடுறதில்லை, அதற்கு முழுமையான கூலியையும் நன்மையும் அல்லாஹ் தஆலா தருகின்றான். அதற்கு முழுமையான நன்மையை அந்த பொறுமைக்காக மட்டும் என்னுடைய எந்த அமலுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நன்மையை பெற போறேன் என்று சொல்ல முடியாது. நான் செய்கின்ற எந்த அமலுக்கும் எனக்கு நன்மை சேரும் என்று என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய இஹ்லாஸ் அந்த அமல்ல எந்த அளவுக்கு இருக்கு, இத்பா ரசூல் அல்லாஹ்வை பின்பற்றுவது எனக்கு அந்த அமல்ல எந்த அளவுக்கு இருக்கு என்பதையெல்லாம் நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த 100% அமல்ல எனக்கு எவ்வளவு நன்மையாக கிடைக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய உடலில் நான் எதை குறையாக நான் பார்க்கின்றேனோ அந்த குறையை என்னுடைய பொறுமையை பொறுத்து நான் எந்த அளவிற்கு அதை நான் சகிச்சுக்கிறேன். அந்த பொறுமையிலும் அளவு உண்டு. நீ எந்த அளவிற்கு உன்னிடத்தில் பொறுமை இருக்குமோ அந்த அளவிற்கு நன்மை கூடிக்கொண்டே இருக்கும். நபிமார்கள்ட்ட அதிகமான விஷயங்கள் அவர்களிடையே பார்க்கலாம். எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதத்துல சோதனையை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவித்தவர்கள் தான் நபிமார்கள். அவர்கள்ட்ட அழகான பொறுமையை அவர்கள்ட்ட பார்க்க முடியும். அவர்கள்ட்ட அழகான பொறுமையை அல்லாஹ்வாக விடுவிக்கும் வரை, அல்லாஹ்வாக அதிலிருந்து காப்பாற்றும் வரை, அல்லாஹ்வாக அந்த சோதனையை நீக்கும் வரை அவர்கள்ட்ட அந்த பொறுமையை நம்மால் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க,
ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல நிற்கும் போது அவங்களுடைய அந்த கால் வெளியே தெரியுது, கரண்டை கால் கொஞ்சம் மெலிந்த நிலையில இருக்கு. அவங்களுடைய அந்த நிலை, அவங்களுடைய கால் கொஞ்சம் மெலிந்த நிலையில இருக்கு. அங்க இருந்த மற்ற சிலரை பார்த்து சிரிக்கிறாங்க, கொஞ்சம் கேலி பண்ற நிலையில இருக்காது. அதை பார்த்து சிரிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதுக்காக சிரிக்கிறீங்க? இவர் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்துக்கிட்டாருன்னா, இவரு இதற்கு புலம்பாம அல்லாஹ்வை திட்டாம எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா இப்படி சொல்லாம எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி கிடைச்சது, எனக்கு நல்லதா கிடைச்சிருக்கலாம, இன்னும் பெஸ்டா எனக்கு வந்திருக்கலாம என்றெல்லாம் புலம்பாம அதை அவர் சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்கிட்டான். அதை அல்லாஹ் தந்தது, அவனுடைய நாட்டம் இது, அவனுடைய படைப்பு இது, அவன் எனக்கு இதை தந்திருக்கான்னா அதுல எனக்கு ஒரு நன்மை இருக்கு என்ற அடிப்படையில் அதை அவர் ஏற்றுக்கிட்டார்னா அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மிக பெருசு. அதான் உண்மை, இதுதான் உண்மை. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை உங்களோட உடம்புல ஏற்படுத்தி இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். அதெல்லாம் கரெக்டா சிந்திச்சா அவர்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். நம்மளை பொறுத்தவரைக்கும் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற நியாமத்து என்ன? எனக்கு நல்ல அறிவை தந்திருக்கணும், எனக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கணும், எனக்கு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தை தந்திருக்கணும், எனக்கு நல்ல கல்வியை தந்திருக்கணும், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம நியாமத்தை நினைச்சிட்டு இருக்கோம். உடலில் ஒரு குறையை தந்திருப்பது பெரிய ஒரு நியாமத்து. நம்மளால் அமல்கள் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய அமல்கள் மூலமாக தற்போதைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய அமல்களின் மூலமாக அந்த ஒரு நன்மையை, அவ்வளவு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அளவிற்கு நன்மையை நம்முடைய உடலில் அல்லாஹ் தஆலா ஒரு குறையை ஏற்படுத்தி அந்த குறையை பொறுத்துக் கொள்வதன் மூலமாக, சகித்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவிற்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடியது. அப்ப அல்லாஹ் தஆலா அதைதான் சொல்கின்றான், அவனுடைய நாட்டப்படி உங்களுக்கு அவன் கருவறையில் உருவத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக கூறும்போது வேறொரு வசனத்தில் அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அவனுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா? எவ்வளவு நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம யோசிச்சு, எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருப்போம். அல்லாஹ்ட்ட சொல்லியிருப்போம், யாரெல்லாம் எனக்கு இப்படி இருக்கு, இதுல எனக்கு அப்படி இருக்கு, அதுல எனக்கு இப்படி இருக்கு, இதுல எனக்கு இதைத்தான், அதுல எனக்கு அதைத்தான், எவ்வளவு கேட்டிருப்போம். உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கவே அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே வேறொரு வசனத்தில் வலவ் நஷாஅ தமஸ்னாஹு அலா அயுனிஹிம், நாம் நாடி இருந்தோம்னா அவனை குருடாக ஆக்கியிருப்போம். நாம் நாடி இருந்தோம்னா அவனை குருடாக ஆக்கியிருப்போம். 2 கண் இல்லாத நபர்களை நாம் காணும்போது, 2 கண் இல்லாத நபர்களை நாம் காணும்போது நம்முடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த கண்களை தந்திருக்கான், எவ்வளவு விஷயங்களையும் தந்திருக்கட்டும், கண் இல்லைன்னா நமக்கு என்ன? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான், எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான், இந்த 2 கண்கள் எனக்கு இல்லை. எல்லா அல்லாஹ்வுடைய நியாமத்துகளும் இப்படிதான். அவருடைய ஒவ்வொன்றையும் தனித்தனியா யோசிச்சோம்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் இது இல்லைன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அனுபவிக்க முடியாத மாதிரி, இந்த ஒன்று இல்லைன்னா வேற எதையும் அனுபவிக்க முடியாது. இப்படிதான் அவருடைய ஒவ்வொரு நியாமத்தும் இருக்கும். அதனாலதான் அவங்க நியாமத்துகளை நினைத்து பார்க்க ஆரம்பித்தால் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. வாழ்நாளே முடிஞ்சாலும் அவனுடைய நியாமத்துகளை நினைத்து பார்ப்பது முடியாது. நம்முடைய வாழ்நாளே முடிந்தாலும் அவருடைய நியாமத்துகளை நினைத்து பார்ப்பது முடியாது. அப்ப நமக்கு 2 கண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். அந்த கண் தெரியாத மனிதரை பார்க்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஒமா அக்பரா, எவ்வளவு நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கின்றான் அந்த அல்லாஹ்வுக்கு. அவர்களை பார்க்கும்போது நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? இந்த நிலையை பார்த்து அவங்களுக்கு தரல, அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கல, எனக்கு இதெல்லாம் தரலன்னு அல்லாஹ்ட்ட கேட்க நான் தயார். எனக்கு நீ பொருளாதாரத்தை தரல, எனக்கு நீ அழகை தரல, எனக்கு உடல் ரீதியா நல்ல ஒரு வடிவத்தை நீ தரல, இதெல்லாம் சொல்லி அல்லாஹ்ட்ட நான் கேட்க தயார். அதெல்லாம் இருக்கட்டும்டா, உனக்கு 2 கண்ணை தந்திருக்கானா இல்லையா? அல்லாஹ் தஆலா உனக்கு 2 கண்ணை தந்திருக்கானா இல்லையா? அதுக்கு முதல் நன்றி செலுத்தினியா? அதுக்கு நீ நன்றி செலுத்தினியா? அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவதாக சொல்கின்றான். தந்ததுக்கு நான் நன்றி செலுத்தினேன் அல்லாஹ்வுக்கு. அதே மாதிரி வேற வசனத்தில் நபுதலீஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, அவனை நாம் சோதிப்பதற்காக அவனுக்கு செவியையும் பார்வையையும் நாம் கொடுத்தோம். அவனை சோதிப்பதற்காக செவியையும் பார்வையும் நாம் கொடுத்துட்டு இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா, கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கான வழிகளையும் அல்லாஹ் தஆலா காட்டியிருந்தான். எதெல்லாம் சரியான பாதை, எதெல்லாம் தவறான பாதை என்று செவியையும் பார்வையும் அல்லாஹ் தஆலா தந்துட்டு நான் எதையெல்லாம் கேட்கலாம், எதையெல்லாம் கேட்கக்கூடாது, நாம் எதையெல்லாம் பார்க்கலாம், எதையெல்லாம் பார்க்க கூடாது என்கின்ற அந்த வழியையும் அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கின்றார். எதற்காக? இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா,
அவன் நன்றிகள் செலுத்துபவனாக இருக்கிறானா அல்லது நிராகரிப்பவனாக இருக்கிறான் என்பதற்காக. அல்லாஹ் தாலா எதையெல்லாம் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கானோ அதை மட்டும் நான் கேட்டாலே போதும், அவனுக்கு நான் நன்றி செலுத்த நிலைக்கு வந்தேன். அவன் எதையெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும் பார்க்கக்கூடியவனாக இருந்தாலே போதும், அதுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அந்த நிலையுடைய ஆரம்பத்துக்கு வந்துட்டேன். அதை நான் பேசி அதை நான் யோசித்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்துவது இரண்டாவது கட்டம். அல்லாஹ் தாலா எதையெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் கேட்பதை விட்டு என்னை நான் தடுத்துக்கிட்டனாலே அந்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அல்லாஹ் தாலா எதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு எனக்கு சொல்லியிருக்கானோ அதை பார்ப்பதை விட்டு என்னுடைய கண்ணை நான் தாழ்த்திக்கிட்டாலே என்னுடைய கண்ணுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இதுதான் ஆரம்ப நிலை, நன்றி செலுத்துவதற்காக. இதுக்கு அடுத்ததாக யாரெல்லாம் நீ எனக்கு கண்ணை தந்தா என்பதை எல்லாம் யோசிச்சு அழுக முடிஞ்சா அழுது அவனை நன்றி செலுத்துவதெல்லாம் இரண்டாம் பட்சம். முதலாவதாக இந்த ஒன்றுதான். அவன் அல்லாஹ் தாலா அதையும் நான் அவனுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன்னு சொல்றேன். இன்னும் அதைனாவும் சபீல், அவனுக்கு அந்த வழியையும் நாம் காட்டியிருக்கின்றோம். அவனுக்கு அதுல எது சரி, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது என்கின்ற பாதையையும் அவனுக்கு நாம் காட்டியிருக்கிறோம் என்கின்ற வார்த்தையும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான். மேலும் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் அவனுக்கு நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளில் அதிகமான தவறுகள், பாவங்களில் அதிகமான பாவங்கள், பிரச்சனைகளில் அதிகமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடியது இந்த நாவில் தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், உங்களிடத்தில் இந்த இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக நீங்கள் எனக்கு வாக்குறுதி தந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி தர்றேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி தர்றேன் என்று அல்லாஹ் தாலா நாவே ஆக்கி இருக்கின்றான். அந்த நாவின் மூலமாக எவ்வளவு பாவங்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள், சில தவறுகள், சில பாவங்கள் இந்த நாவின் மூலமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இயற்கையில சைத்தான் ரொம்ப அழகானதா நமக்கு காட்டியிருக்கும். ரொம்ப அழகானதா எந்த அளவு, எப்படி அதில் மிக முக்கியமானது பிறரை பற்றி பேசுவது, அடுத்தவருடைய குறையை பற்றி பேசுவது. இப்ப இருக்க காலத்துல ரொம்ப சர்வசாதாரணம் அழகான வெள்ளம், ரொம்ப உள்ளத்துக்கு அது இன்பமானதா இருக்காது. அதை பத்தி அப்படியே பேசும்போது அதை பத்தி அடுத்தவங்க அதை செஞ்சான், அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அவன் அதை பண்ணான், இதை பண்ணான், அவன் அந்த மாதிரி ஆகுதான், அவன் இந்த மாதிரி ஆகுதான், இந்த மாதிரி பேசுறது என்பது அப்படியே உள்ளத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் நான் செய்யாத ஒரு தவறு அடுத்தவன் செஞ்சான்னு பேசும்போது அந்த இடத்துல நான் அவனை தப்பு சொல்லி என்னை அந்த தூய்மைப்படுத்த நிலைமை இருக்குல்ல, அது உள்ளத்துக்கு சைத்தான் அழகா காட்டியிருப்பான். சைத்தான் அழகா காட்டியிருப்பான். இதுல இருந்து தப்பிக்கக்கூடியவங்க மிக குறைவான். இதுல இருந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னை பத்தி நான் யோசிக்கிறதுக்கு, என்னுடைய தவறுகளை சிந்திப்பதற்கு, என்னுடைய தவறுகளுக்கு நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு, என்னுடைய தவறுகளை திருந்துறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதுல நான் அடுத்தவனை பத்தி எங்க யோசிக்க சிந்தித்து திருந்துபவர்கள் மிக குறைவு. இதை அதிகமாக அடுத்தவர்களை பற்றி பேசுவார், அவர்கள் செய்த தவறுகளை பற்றி பேசுவார், அவர்கள் செய்த பாவங்களை பற்றி பேசுவார். எப்ப அவனுக்கு முன்னாடி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு முன்னாடி சொல்றது இல்லை, வேறொரு இடத்துல இவர் தனியாக வேறொரு நபர்களோடு இருக்கும்போது அவருடைய பாவத்தை பற்றி சொல்லி காட்டுவது, அவருடைய தவறுகளை பற்றி சொல்லி காட்டும். இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு தீமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தாலா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடையாளப்படுத்துகிறார்கள். நாளை மறுமையில சிலர் வருவாங்க நம்மள்கிட்ட, நல்லா கேட்டுக்கிறீங்க, நன்மைகள் செய்வது மிக முக்கியமல்ல, அதை பாதுகாக்கணும். நன்மைகள் செய்வது மிக முக்கியமல்ல, அதை எப்படி பாதுகாக்கணுங்கிற வார்த்தையை தெரிஞ்சிருக்கணும். குர்ஆனும் சுன்னாவும் நான் செய்யக்கூடிய நன்மைகளை எனக்கு எப்படி பாதுகாக்க சொல்லியிருக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நான் செஞ்ச நன்மை எல்லாம் வேஸ்ட், ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அந்த நிலைமையில் நன்மை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? அதன் மூலமாக அந்த நன்மையின் மூலமாக நான் என்னத்தை பெற்றுட முடியும்? ஒரு பக்கம் வருது, அப்படியே இன்னொரு பக்கம் போயிருது. இந்த மாதிரி நன்மைகள் நான் வச்சிருந்தேன்னா என்ன நன்மை நாளைக்கு எனக்கு மிச்சம் இருக்கு என்னை மறுமையில பாதுகாக்கிறதுக்கு? நன்மைகளை அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அடுத்தவனை பத்தி பேசுனது, அடுத்தவனை பத்தி இருக்கிறத பேசுறதே தப்பு. அவன் செஞ்சதை அவன்கிட்ட இருக்கிறத பத்தி பேசுறதே தப்பு. இன்னும் அதிகமாக போய் அவன்கிட்ட இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய அவதூறு மிக மிக மோசமான நிலை, மிக மோசமான நிலை. அவன்கிட்ட இல்லாதது, அவன் செய்யாததை பத்தி எல்லாம் பேசுறது. எதுக்கு இந்த நிலைமை? என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அடுத்தவனை பத்தி பேச வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குன்னு உட்காந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்மகிட்ட கேட்டு பார்த்தா, நம்முடைய உள்ளத்திட்ட நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவனை பற்றி பேச வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு, அதன் மூலமா எனக்கு என்ன கிடைக்குது, அதன் மூலமா எனக்கு என்ன லாபம், என்னுடைய உள்ளத்துக்கு என்ன கிடைக்குது, எனக்கு நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்குது, அல்லாஹ்வுடைய சாபத்தை தவிர அதன் மூலமாக எனக்கு வேற என்ன கிடைக்குது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு மறுமையில அவன் வருவான், யா அல்லாஹ்
அவனுடைய அந்த குறைகளை பற்றி பேசினவர்களுக்கெல்லாம் அவர் நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும், அவர்களுக்கு நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த அளவுக்கு அவனுடைய ஒட்டுமொத்த நன்மையும் இல்லாமல் போகின்ற அளவிற்கு அவன் நஷ்டவாளியாக ஆகிறான் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியிருக்கேன். உனக்கு நான் அதை படைச்சிருக்கேன், உனக்கு நான் இதை தந்திருக்கேன், உன்னை நான் அப்படி படைச்சேன், உன்னை நான் இப்படி படைச்சேன், நீ இந்த மரமையில் இருந்த, உன்னை நான் இந்த நிலைமையை கொண்டு வந்தேன், இதெல்லாம் தாண்டி நீ மரணிக்கிற நிலைமைக்கு நீ வருவாய் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டே வருவது, நாம் இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு, இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு, என்னுடைய நிலைமை என்ன, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன், என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன, நான் வாழ்கின்ற வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன, நான் உண்மையிலேயே வாழ்கிற வாழ்க்கை நான் என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதுதான் இந்த உண்மையான வாழ்க்கையுடைய யதார்த்தமா, அல்லது இதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் வேறையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நான் படிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, நான் வாழ்ற வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, அவங்க ஏதோ எங்கேயோ போற மாதிரியே வாழ்ந்தாங்களே, நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேற மாதிரி இருக்கு, அவங்க இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி, இன்பம் அனுபவிக்கிற மாதிரி, எல்லாத்தையும் அடையிற மாதிரி இந்த உலகத்துல எதையும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, ஆனா என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் அப்படியே என் கூடயே கொண்டு போயிடுற மாதிரி, இந்த உலகத்திலேயே நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுற மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் எங்க போய்கிட்டு இருக்கேன், நான் என்னத்தை அடைய போறேன் என்றெல்லாம் சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இது போல நமக்கு இதையெல்லாம் விளக்கி கூறுவது, இதையெல்லாம் சிந்தித்து சரிபடுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய மாதமான புனிதப்படுத்தப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்று அதற்கான முழுமையான கூலிகளை தருவானாக. அதைத் தொடர்ந்து நாம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளை அடைய இருக்கின்றோம். அதுதான் அரஃபாவுடைய தினம். இந்த நாளை குர்ஆனும் ஹதீஸும் அழகாக நமக்கு கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தான்? வஹுவல் யௌமுல் மஷ்ஹூத், அதாவது சாட்சி சொல்லப்பட்ட ஒரு நாள். இது சாட்சி சொல்லப்பட்ட ஒரு நாள். எப்படிப்பட்ட நாள் தான்? அல்லது அக்மலல்லாஹு ஃபீஹி தீன், அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா முழுமைப்படுத்தினான். 23 ஆண்டுகளாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா நேரத்திற்கு ஏற்றாற் போல் இறக்கியிருந்தாலும் அந்த முழுமையாக இன்றைய தினத்தோடு உங்களுக்கு அனைத்தும் முடிந்து விட்டது, இதுக்கப்புறம் வகி கிடையாது என்கின்ற மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு நாள், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜில் அந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறிய நாள் அந்த அரஃபாவுடைய நாள் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த அரஃபாவுடைய தினத்தை, அதனுடைய சிறப்பை புரிந்து கொள்வதற்காக இப்ப ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு பெரிய கூட்டம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் எல்லாம், அதான் முதல் ஹஜ்ஜு. அதுக்கு இப்ப நம்மளுக்கு எல்லாமே தெளிவாக பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டாச்சு. அதனுடைய ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இந்தந்த நேரத்தில் இது எது செய்யணும், இந்தந்த நேரத்தில் இதெல்லாம் ஓதணும், இதெல்லாம் தர்த்தீபு, இது ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது, இப்படி எல்லாம் அழகான முறையில் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு தரப்பட்டுருச்சு. அந்த காலத்தில் இடம் இல்லாத மேலே இருக்கு. அந்த காலத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போறாங்க, அவங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரப்படாத அந்த நேரம். அதனால அந்த நாளில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது. எப்படின்னா, சுயிலானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மல் ஹலக கப்ல அய்யதுபஹ் வ நஹூ, அதாவது அந்த நாள்ல மொட்டை அடிப்பதற்கு முன்னால் அறுத்து பலியிட்டவங்க என்ன செய்யுது, அதாவது அதுக்கு ஒரு தர்த்தீப் இருக்கு. அதாவது கல்லறிகிறது, மொட்டை அடிக்கிறது, அறுத்து பலியிடுறது, கடைசியில செய்யக்கூடிய தவாப் செய்யறது, இதெல்லாம் இதற்கு பிறகு இதுக்கப்புறம் இது செய்யணும் என்று ஒரு தர்த்தீப் இருக்கு. அதை அந்த நாளில் சில சகாபாக்கள் மாற்றி செஞ்சுட்டாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யறதுக்கு முன்னாடி இது இப்படின்னு மாற்றி செஞ்சுட்டாங்க. இது மாதிரி எந்த கேள்வி எல்லாம் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்கப்பட்டதோ, அந்த நாள்ல எந்த கேள்வி எல்லாம் இந்த மாதிரி மாற்றி செஞ்சதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்கப்பட்டதோ, அவங்க சொன்ன ஒரே பதில் ஃபகால லா ஹரஜ் லா ஹரஜ், எந்த பிரச்சனையும் இல்லை, தொடர்ச்சி அடுத்தது செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்தது செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவை பற்றி கூறும்போது அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா. அந்த நாளில் அந்த இடத்தில் போய் சேராதவர்கள், அந்த இடத்தை அடையாதவர்களுக்கு ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், ஹஜ்ஜுடைய கிரையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்தில் சென்றிருப்பவர்கள் அரஃபாவுடைய நாளில் அரஃபா மைதானத்திற்கு சென்று அந்த இடத்திற்கு தங்காமல், அங்கே இருக்காமல் அந்த அவர்களுடைய ஹஜ்ஜி முழுமை பெறாது, அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் எந்த காரணத்திற்காக தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்த வருடம் அவர்கள் அந்த அரஃபாவை அந்த இடத்தை அடைந்து அவர்கள் மீண்டும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஹஜ்ஜுடைய அவர்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். இந்த அளவிற்கு எதுக்கு சொல்றோம்னா, மற்ற விஷயங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மாத்தி செஞ்சுட்டேன் விட்டுட்டேன் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அது பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த செய்யுங்கன்னு சொல்றாங்க. அரஃபாவுடைய தினத்தை அந்த இடத்தை அடைந்தால்தான் அவருக்கு அந்த ஹஜ்ஜே கிடைக்கும். சரி, இது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு. இங்க இருக்கக்கூடிய நாம் அந்த சக்தியை பெறாதவர்கள், ஹஜ்ஜு செய்வதற்கான சக்தியை பெறாமல் ஊரில் இருக்கக்கூடிய நாம் அந்த நாளில் என்ன செய்வது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்த அந்த அழகான வழிமுறை என்னன்னா, சியாமு யௌமி அரஃபா, அந்த அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய நோன்பு என்பது இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர ஸனத்தல்லதி பஅதஹு வ ஸனத்தல்லதி கப்லஹு, அதாவது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக, அந்த அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாக அந்த நாளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறு பாவங்களுக்கும் அந்த நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறு பாவங்களுக்கும் இந்த நோன்பு பகரமாக அமையும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்விட்ட நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. அப்ப அந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது, அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது என்பது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும், சிறு பாவங்கள், பெரிய பாவங்கள் அல்ல, சிறு பாவங்களையும், முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறு பாவங்களுக்கும் அது பகரமாக அமைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். ஆக அந்த தினத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நாளில் நாம் நோன்பு நோற்று அதனுடைய முழு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவாராக. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.